ஒரு சொல்ல வினாவாக்கணும்னா முதல்ல நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஒரு சொல்ல வினாவாக்கணும்னா முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு சொல்ல இப்ப நான் சொல்றது ஒரு சொல்ல வினாவாக்கணும்னா என்ன செய்ய வேணும்? இந்த த என்ற சொல்ல என்ன செய்ய வேணும்? அந்த சொல்லுக்கு பின்னுக்கு சே ஓம் யாராவது கதைச்சு நீங்களே சரி. ஒரு சொல்லுக்கு பின்னுக்கு இனியெல்லாம் இங்க கன்சன்ட்ரேஷன் இங்க இருக்க வேணும். ஒரு சொல்லுக்கு எந்த சொல்ல இருந்தாலும் அந்த சொல்ல வினாவாக்குறேன்னு சொன்னா நாங்க அந்த சொல்லுக்கு பின்னுக்கு தன்றதை சேர்க்க வேணும். இது முதலாவது. ரைட். அதுக்கு தான் நான் சொன்னான் இப்ப கேமண்டா கேமது என்ன சாப்பாடா என்று சொல்லி பேர் சொல்ல கேட்பேன். அதே மாதிரி இப்ப மேக்கண்டா என்ன மேக்கண்டா என்ன இது. அவ நாங்கள் இதுவா மேக்கது. இப்ப ஒரு ஆள் இதை எடுத்துக்கொண்டு வர சொல்றேன்னா நாங்களா மேக்கது ஏக்கது அதுவா இதுவான்னு கேட்போம். இது ஒரு பெயர் சொல்லியோ அல்லது ஒரு விடயத்தை நாங்கள் கேள்வியாகிறது பயன்படுத்துறது. இது முதலாவது விஷயம். அடுத்த ரெண்டாவது விஷயம், நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த வினைச்சொல்லின் வடிவங்களை வினாவாக்குறது. நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த வினைச்சொற்களை வினாவா கேட்கிறது எப்படி? ரெண்டாவது விஷயம். இப்ப நாங்க அதுல முதலாவது பார்த்த நாங்கள் நவான்ற ஃபார்மேட். முதலாவது பார்த்து நாங்கள் நவான்ற ஃபார்மேட். அதோட நாங்கள் இதுல கேள்விய போட போறோம். கனவாது. இதை நாங்கள் கதை கேட்கல வேகமா பயன்படுத்திக்கல இந்த அரபு வராமத்தான் கூடுதலா பயன்படுத்துவோம். கனவது கனவது எனவது ரெண்டு. ரைட். பிறகு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், காலங்கள் படிச்சிருக்கிறீங்க. வேதம் கடையிட்ட எனவது வேதம் கடையிட்ட எனவது. நீங்க இப்ப கடைக்கு போறீங்களா? ஹெட்ட கடையிட்ட எனவது ஹெமதாம குழம்பு எனவது. நீங்கள் எந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் வாக்கியம் உங்களுக்கு தெரியும். கேள்வி சொல்ல மாத்தினீங்கடா சரி. சொல்லித்தர விஷயம் சின்ன விஷயம், ஆனா பயன்பாடு நிறைய இருக்கு. நீங்க கதைக்கிறதுலயே இதை வச்சு கொண்டுதான் கதைக்க வேணும். இது நவால நாங்க ஏற்கனவே மூன்று காலத்துக்கு வருமென்று பார்த்துனாங்க. அந்த 3 காலத்துக்கு நீங்க பயன்படுத்துவீங்க. அப்படியே வச்சுக்கொண்டு தேவை செய்து விட்டீங்கன்னா சரி. மையத்துக்கு பந்திட்டேனாவது நீங்க என்னோட வகுப்புக்கு வாரீங்களா? தேங்க கீனவது நீங்க இப்ப எனக்கு சொல்றீங்களா? அடுத்தது அதுக்கு பிறகு நாங்க பார்த்து நாங்கள் விதான கட்டளை. ஒரு ஆளுக்கு என்ன கட்டளை போடுற மாதிரி செய்யறதுக்கு கட்டளை போடுற மாதிரி முழங்காட்டி உடனே கேட்டுருவன். சிம்பிள். ஸ்போக்குன்னு தானே படிக்கிறோம் நாங்க. பார்த்துனாங்க எண்ணெய் பொண்ணது என்ன கண்ணல் எண்ணெய் பார்த்துனாங்க. இது இப்ப நான் சொல்றேன் கட்டளையா அதோட வச்சுக்கிறேன். இப்ப நீங்கள் சார்கிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்க மொபைல் இருந்து, சார் மாமா அண்ணது சார் மே வத்துரு மல்லிட்டது என்னது மாமா ஹெட்ட என்னது மாமா ஏக்க බලන්නද மாமா ஏ கතාව ඔයාට කියන්නද மாமா ஏ கதாவை ඔයාට කියන්නද? நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லட்டா? சொல்லட்டா? ரைட். அடுத்தது கட்டளை. அடுத்தது நாங்கள் வினா இச்சமா பார்த்துனாங்க அதே ஃபார்மேட்டு. வினா சாரி வினை இச்சமா பார்த்துனாங்க. சார் මට මේ එලියට යන්න පුළුවන්ද? சார் சார் මම වතුර බොන්න යන්න පුළුවන්ද? කැන්ටින් එකට යන්න පුළුවන්ද? සර් මම හෙට මේ මගේ ගෙදර වැඩ කරලා පෙන්වන්න පුළුවන්ද? මේ සතිය එක්සෑම් සර් ඒ නිසා
මේ ලබන බදාදා මම මේ ගෙදර වැඩ කරලා මේ එවන්න පුළුවන්ද? එවන්න පුළුවන්ද? அனுப்ப முடியுமா? அப்ப எண்ணன்றது அனுப்ப இப்போ எண்ணன்றது போக வினையெச்சமா இருக்குது. புழுவந்த போக முடியுமா? வர முடியுமா? சாப்பிட முடியுமா? பாருங்க கியாது ගෙදර ගියාද? நீங்க வீட்டை போயிட்டீங்களா? இல்ல ஆவா கேவா என்ற ஒரு சில சொற்களுக்கு வந்து கதை கேட்க நாங்கள் அந்த நெடில சொல்ல நெடில் இல்லாம குறில தான் சொல்லுவோம். என்னண்டு வடிவ பார்க்க வேணும். என்னண்டு மே புத்தக கேவது கேவது. ஆனா இறந்த காலம் என்ன? அதீத காலைய கேவா கேவா. ரைட். ஒன்று ஒரு சிலதுக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் இல்லை. இப்ப கியாதன்றதுக்கு கியதன்னு கேட்கலாம். கியாதன்றதுக்கு கியதன்னு கேட்கலாம். கியாத அதுக்கு கேவது பிவ்வது லிவ்வது. நான் கேட்பேன் உங்கள்ட்ட ஒரு ஆள்ல பேர் சொல்லி மே லிவ்வது எழுதியாச்சா? இது இவ்வளவும் விளங்கிட்டுதோ? இதுல எதுவும் டவுட்னா கேட்கலாம். இது முதலாவது ஸ்டெப். இவ்வளவும் பேசிக் விளங்கிட்டு ஒன்று முதல் பேர். முதலாவது ஆரம்பித்து நான் வினா ஒரு சொல்ல வினா சொற்களாக எப்படி மாத்துறது, வினா சொற்கள் எங்கள்ட்ட இருக்கு. ஏன் எங்க எப்படி எது என்றது கொஸ்டின் ஃபார்மட் அது நாங்க இனித்தான் பார்க்க போறோம். இது ஒரு சாதாரணமா ஒரு சொல்ல வினாவா மாத்துறது எப்படி? வினாவா மாத்துறேன்டா தானாவை சேர்த்தா டிஜிச்சே தானாவை சேர்த்தாலே தண்ட பாட்டுல வினாவாகிரும். அதுக்கு முதலாவது பேச்சொல்லோட சேர்க்கிறோம். அதே மாதிரி இந்த சுட்டு பொருட்கள் சுட்டு சொற்களோட சேர்க்கிறோம். அடுத்தது ஒரு வினைச்சொல்லின ஒரு வடிவத்தோட சேர்க்கிறோம். இவ்வளவுதான் ஒரு வினை வடிவத்தோட சேர்த்திருக்கு. ஒவ்வொரு சக்கையா தீயனவாத காட்டாரு. யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கோ?